ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கும், உங்கள் யாராலையுமே அதை கணிக்க முடியாது. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கிஷோருங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ண ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு காட்டுறாங்க. ஒருவேளை கிஷோர் போன ட்ரெயின் தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு தெரில. 2-3 பொட்டி தண்ணிக்கு அடியில் மூழ்கிருச்சு. நிறையா பேர் மீட்க முடியலன்னு சொல்லி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ரிப்போர்ட்டராக தான் இருக்கார். இருந்தாலும் நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன். இவர் ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹீரோ இப்போ நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றி தான் அவரோட யூடியூப் சேனலுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க. ஓனர்கிட்ட அவரோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு டெக்னீஷியன் நம்மளோட கிளைண்ட் டீட்டெயில் எல்லாம் கிஷோருங்கிற ஒருத்தர் அவரோட லேப்டாப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது, இது எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு கேட்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு டெக்னீஷியனும் சொல்கிறாரு. அதை முன்னாடியே சொல்லாமல் என்னப்பா இப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் 2 நாள் வெளியூரில் இருந்தேன், இப்போ தான் பார்க்கும்போது இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ண இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கூட கிஷோரோட நம்பருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் கிஷோரும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். கிஷோரை 3 நாளாக ஆளே காணும், ஃபோன் அடித்தாலும் ஃபோன் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்க. ஃப்ரெண்டும் இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், அவங்களாம் நம்பவே கூடாது, நானும் வந்துட்டு எத்தனை தடவை சொன்ன கிஷோரை நம்பாத, அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட தெரியாமல் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வேறு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோ திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் கிஷோரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு புதுசாக ஜாப் கிடச்சிருக்கும். அதனால் அவங்க ஊர்லேருந்து இங்கே புதுசாக வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. இங்கே வீட்டில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தவங்க பில் பே பண்ணுற நேரத்தில் பார்த்தா பர்ஸை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. சரி ஜிபேயாவது பண்ணுங்கன்னு கேட்டால் ஃபோனையும் மறந்து ஃப்ளாட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பக்கத்துலேயே இருந்து பார்த்த கிஷோரை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட பில்லை நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பே பண்ணுறாரு. பத்தாவதுக்கு ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த பணத்தை நான் எப்படியும் உங்களுக்கு திரும்ப தரது, உங்கள் ஃபோன் நம்பராது கொடுங்க, நான் அதுக்கப்புறம் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிஷோரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புதுசாக ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு இல்லையா, அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. பார்த்தா கிஷோரும் அங்கேயே தாங்க வேலை பார்க்குறாரு. ஹீரோயினுக்கு கிஷோரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப ஹையர் போஸ்ட்டில் இருக்கார். 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறனால 2 பேரும் சேர்ந்து வராங்க போகிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் பழக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்குமே போயிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில தான் கிஷோர் 3 நாள் எங்கே போனாருன்னே தெரியாமல் போயிருக்கும். ஹீரோயினுக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோன் போயிருக்காது. அதனால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்கன்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது, ஒரு 6 மாதமாக தான் சார்னு சொல்கிறாங்க. சரின்னு போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோயின்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது கால் வந்துச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சு, நான் ஃபோனை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு, உனக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், நீ எடுக்காதனால எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நடந்ததை சொல்கிறாங்க. ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் கிஷோர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க. பாடி ஐடென்டிஃபை பண்ண கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் ஒரு ரிப்போர்ட்டர் தான். ஹீரோக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏதோ கிஷோர் தரேன்னு சொல்லியிருப்பார் போல். அதனால் கிஷோரை ஒரு 4-5 நாளாக இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பார். இவருக்குமே கிஷோர் இறந்து போன நியூஸ் தெரிய வருது. இவருமே ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. போய் பாடியையும் பார்க்குறாங்க, அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பாடி ரொம்ப நாளாக தண்ணி கடையில் கடந்தனால அழுகி போயிருக்கும், ஃபேஸ்லாம் சரியாக தெரிஞ்சிருக்காது. அதனால் பொருளை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த ஓனருக்குமே கிஷோர் இறந்துட்டாருங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுது. கிஷோரோட லேப்டாப்லேருந்து தான் வேறு கிளைண்ட்டோட டீட்டெயிலாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் சொல்லியிருப்பார். இந்த நேரத்தில் அவனை வேறு 3 நாளாக காணும்னு தேடிட்டு இருந்தா, இப்போ இறந்துட்டாங்கிற இன்ஃபர்மேஷனே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டவுன்லோட் பண்ண கிளைண்ட்டோட டீட்டெயிலோட ஹார்ட் டிஸ்க்லாம் எங்கே வச்சுருக்கான்னு தெரிலையேன்னு ஓனர் புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் ஓனரோட அடியால் ஒருத்தர் அவரை பற்றி விசாரித்ததில் அவருக்கு கூட சொந்தம் பந்தம்னு யாரும் இல்லை சார், ஆனால் ஒரு பொண்ணை மட்டும் அவர் லவ் பண்ணியிருக்காரு, என்கேஜ்மெண்ட் வரையும் நடந்திருக்கு, அந்த பொண்ணை விசாரித்தா என்னன்னு தெரிஞ்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த பொண்ணுகிட்டேருந்து நான் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடியாலோ ஓனர்கிட்ட சொல்கிறாரு. இதுக்கிடையில் ஹீரோயினும் கொஞ்ச நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு
சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயினோட வீட்டில் கொண்டு வந்து அவங்கள விட்டுட்டு பத்திரமா ஜாக்கிரதையாக இரு, நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்திருக்காரு. ஸோ எதுக்காக ஹீரோயினை தேடி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் உங்ககிட்ட ஏதாவது பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் அது மாதிரி ஏதாவது கொடுத்தாரான்னு கேட்கும்போது, இல்லை சார் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது, போலீஸ் ஆஃபீஸரோ கிஷோர் வேலை பார்த்த கம்பெனிலேருந்து எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் வேலை பார்த்த கம்பெனியில் ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். ஏதாவது இன்ஃபர்மேஷனு இல்லை அவரோட பென்ட்ரைவ் ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா, இல்லை உங்கள் வீட்டில் கிடச்சிச்சின்னா மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பும்போது கரெக்டாக ஹீரோயினும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார் இதுக்கு முன்னாடி கிஷோரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை நான் அவர் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்புன கொஞ்ச நேரத்திலே ஹீரோ வந்து கதவை தட்டுறாரு. இவர் ஏன்டா ஹீரோயினை தேடி வந்திருக்காருன்னு பார்த்தா, கிஷோர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறக்கல, அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பத்தாயிரத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கிஷோர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட இருக்க பென்ட்ரைவையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, நீங்கள் ஏன் அதெல்லாம் தேடி வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டோ திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. கண்டென்ட்டுக்காக தானே இதெல்லாம் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஃப்ரெண்டு ஹீரோவையும் துரத்தி விட்டாங்க இல்லையா, அவங்களும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ பத்திரமா இரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் திறந்து பார்த்தா, ஹீரோயின் கதவை திறந்த உடனே ஓங்கி ஒரு ஆள் அடிக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட அடியாளாக தான் இருப்பார். ஹீரோயின் கிட்ட அடித்து மிரட்டி, அந்த பென்ட்ரைவ் எங்கே, கிஷோருக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் நீ தான், நீயும் அவனு தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அவன் ஒன்றை தான் கொடுத்து வச்சிருப்பான், அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கேன்னு கேட்கும்போது ஹீரோனா சத்தியமாக எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து ஃபுல்லாக கிளம்பியிருக்க மாட்டார். ஃப்ரெண்டு போனோன்னே மறுபடியும் ஹீரோயின்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அங்கேயே தான் ஒளிஞ்சிருப்பார். ஸோ ஹீரோயினை யாரோ ஒரு ஆள் வந்து மிரட்டிகிட்டு இருக்கதை அவர் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி ஹவுஸ் ஓனர் மாதிரி வெளிலேருந்து சவுண்டு கொடுக்குறாரு. யாருமா அது உங்கள் வீட்டில் அடிக்கடி ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், இந்த வாய்ஸை கேட்டோன்னா அடியாலும் அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எனக்கு நீ சொல்லிட்டு தான் பண்ணுற, பென்ட்ரைவ் கிடச்சா எங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார், இப்போ வந்து நம்ம வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் பேரை சொல்லிட்டு ஒரு அடியாள் வந்து மிரட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் சந்தேகம். பத்தாவதுக்கு ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாங்க. வந்தால் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் போகலையா, இங்கே தான் இருக்கியான்னு சொல்லும்போது ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, அந்த அடியாள் கிட்டேருந்து ஹீரோ தான் என்னை காப்பாற்றினாருன்னு. பத்தாவதுக்கு ஹீரோ இன்னொன்னையும் சொல்கிறாரு, உங்களை தேடி ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் இல்லையா, அவருக்கும் கிஷோருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குது, நான் கிஷோரை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க 2 பேரும் அதிகமாக மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்ததை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வேணா அந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோயினும் இந்த ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் போய் மீட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவை காட்டி, உங்களுக்கும் கிஷோருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் நான் கேட்கும்போது கிஷோரை பார்த்ததே இல்லையேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீயும் கிஷோரும் வேலை பார்த்த ஒரு கம்பெனி வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி, நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களோட பிளாக் மணியை இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒயிட் மணியாக ஆக்குவாங்க. இந்த கம்பெனியில் இருக்க கிளைண்ட்டோட டீட்டெயிலாம் எங்களுக்கு காப்பி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிஷோர் தான் சொல்லியிருந்தாரு. அவரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பத்தாயிரத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறனால அவருக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தோம், அவரோட ஃபுல் லைஃப்பையும் செட்டில் பண்ணுற மாதிரி, அவருக்கு ஃபாரின்லேயே ஒரு ஜாபு ப்ளஸ் வீடு, ஃபாரின் போகிறதுக்கான எல்லா செலவையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் தான். ஸோ அதுக்காக தான் அவர் எங்கள் கூட இந்த டீலில் இருந்தார். திடீர்னு பார்த்தா 3 நாள் ஆளையே காணும், அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரும் சொல்கிறாரு. பத்தாயிரத்துக்கு அந்த பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் ஏதாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும், ஏன்னா போலீஸை விட சேஃபான சாய்ஸ் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டோட காரில் போயிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஏன்னா கிஷோரோட டேபிளில் சீக்ரெட் லாக்கர் ஒன்று இருந்திருக்கும், அதை முன்னாடி யதார்த்தமாக ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க, அது இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. சரி அவனோட வீட்டில் போய் அந்த டேபிளில் இருக்க சீக்ரெட் லாக்கரில் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் பேப்பர்ஸும் ஒரே ஒரு கீயும் தான் இருக்குது. இந்த சாவி எதுக்கானதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோயினோட காரை நிறுத்துது. யாரான்னு பார்த்தா அந்த கார்லேருந்து இறங்கி வருது ஐடியால் தான். நான் இவ்வளோ சொல்லி நேற்று நைட்டு நீ எதுக்கு போலீஸை போய் பார்க்க போன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இனிமேல் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் பார்க்க போனேன். கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவ் கிடச்சுன்னா நான் உங்கள்கிட்ட தான் வந்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சரின்னா அடியாலும் ஹீரோயினை மிரட்டி விட்டுட்டு போகிறாரு. பத்தாயிரத்துக்கு அடியாலோட காரு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவரும் பின்னாடியே வந்திருப்பாரு. அவரும் வந்து என்னாச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அவரோட காரில் பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அடியாலோட கார் மோதினதில் ஹீரோயினோட கார் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால ஹீரோ அவரோட கார்லேயே வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தான் இவருக்கு பேசுகிறதுக்கான சான்ஸ் நல்லா கிடைக்கிது. ஹீரோயின் கிட்ட என்னங்க உங்களை பற்றி உங்கள் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் எதுவுமே தெரியாது, உங்கள் கூட பிறந்தவங்க யார், உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அம்மா அப்பா அக்கா இருந்தாங்க, அவங்க 3 பேரும் ஒரு காரில் போகும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் 3 பேருமே இறந்துட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு லாக்கர்லேருந்து ஒரு கீ கிடச்சிச்சு இல்லையா, அதை பற்றி ஹீரோக்கிட்ட காட்டினா எதுவும் தெரியுமேன்னு சொல்லிட்டு இந்த கீ எதோட லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சி தர முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தேவையான அந்த பென்ட்ரைவோட காப்பி உங்களுக்கு தரேன், நீங்கள் அதுக்காக தானே போராடுறீங்க, உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டும் கிடைக்கும், நீங்கள் யூடியூப் சேனல்லேயே உங்கள் நியூஸை போட்டுக்கலான்னு சொல்லவும் ஹீரோவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்த கீயை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த கீழே இருக்க நம்பரை வச்சு இது எந்த ஏரியாவில் உள்ள கீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இது கொல்கத்தாவில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க லாக்கரோட கீன்னு தெரிய வருது. ஹீரோயினும் ஹீரோவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிஷோர் ஒருவேளை அந்த லாக்கரில் கூட பென்ட்ரைவை சேஃப்டியாக வச்சுருந்துருக்கலாம் இல்லையா, நம்ம உடனே அங்கே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ யதார்த்தமாக அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கடி அவன் கூட கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது இப்போ தாங்க எல்லா உண்மையும் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு லாக்கர் கீ ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் இது ஒரு வேளை பென்ட்ரைவ் இருக்கலாம், சான்ஸ் இருக்கலாம்ல, அதனால நாங்கள் அங்கே போகிறோம். பத்தாவதுக்கு நான் எங்கே போனாலும் போலீஸ் என்னோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுறனால என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டிலே தான் வச்சுட்டு போகலான்னு இருந்தேன். இப்போ நீ வந்தது நல்லதாக போச்சு, என் ஃபோனை நீ எடுத்துக்கிட்டு உன் ஃபேமிலியோட எங்கேயாவது வேறு எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு போ, அவங்களுக்கும் லொக்கேஷன் வேறு இடம் காட்டும், நாங்கள் இங்கே போய் லாக்கரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினோட மொபைலில் கொடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக கொல்கத்தா கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த லாக்கர் கீயும் திறந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா ஃபோட்டோஸ் கொஞ்சம் பணம் அவ்வளோதான் இருக்குது, பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே கிடச்ச மாதிரி தெரியலை. அதனால் ஹீரோயினும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவில் கிஷோரும் அவங்க அம்மாவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். கிஷோர் அவங்க அம்மாவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான், அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு செக் இருக்கும். அந்த செக் இப்போ ரீசெண்டாக போட்ட டேட்டில் அவங்க அம்மா பேர் போட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த டேட் இருக்குன்னா அவங்க அம்மா சாகலை, உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. சரின்னா அந்த செக் புக்கில் இருக்க அட்ரஸ்க்கு தேடி போய் பார்த்தா அங்கே கிஷோரோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது கிஷோர் நம்மள்ட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மாதிரி கிஷோர் கூட நாங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அவங்க வீடெலாம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதனால் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு வந்தோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ கிஷோரோட சின்ன வயசு ஃபோட்டோ அங்கே இருக்குது, அதில் கிஷோரோட பேர் அமல்னு இருக்குது. இதை பற்றி கிஷோரோட அம்மாட்ட கேட்கும்போது கிஷோரோட பேர் நாங்கள் கிஷோர்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இதில் என்ன அமல்னு போட்டிருக்கு, இன்னொரு பேர் அமல்னு வேறு இருக்கான்னு கேட்கும்போது கிஷோரோட அம்மாவோட முகமே மாறுது அமல்னு பேர் சொன்ன உடனே. சரின்னா அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு லாட்ஜில் 2 ரூம் எடுத்து தனித்தனியாக தங்குறாங்க. ஹீரோயின் ரூமில் ஏதோ சவுண்டு கேட்டு உடனே ஹீரோவும் பயந்துக்கிட்டு ஹீரோனோட ரூமை கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா வில்லனோட அடியால் வந்து ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக கிஷோரோட அம்மா வீட்டுக்கு போனீங்க, எதுவும் கிடச்சிதா பென்ட்ரைவ்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே கிடைக்கல, கிடச்சா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் தருவோன்னு சொன்னோன்னா அவரும் சரின்ட்டு விட்டுட்டு போகிறாரு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா, நம்ம ஃபோன் கூட எடுத்துகிட்டு வரல, நம்ம இங்கே வந்தது எப்படி தெரியும், கிஷோரோட அம்மாவை போய் பார்த்தது எப்படி இந்த ஓனரோட அடியாளுக்கு தெரியும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பெட்டில் கிடக்கிற ஒரு ஃபோட்டோவில் கிஷோரோட அம்மாவும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோ கிட்டே என்கிட்ட இந்த வீட்டை பற்றி கிஷோர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அவருக்கு எப்பெல்லாம் மைண்ட் அப்செட்டாக இருக்கோ அப்போ இங்கே தான் போய் தங்குவாரான்னு சொன்னோடனே சரி நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருக்க ஒரே ஒரு சின்ன வீடு. அதுக்குள்ளே போய் பார்த்தா பால்லாம் சூடு பண்ண மாதிரி ஹீட்டாக இருக்குது. அப்போ யாரோ அங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயினும் உள்ளே தேடிட்டு இருக்கப்போ யாரோ வெளிலேருந்து கதவை பூட்டி ஃபுல்லாக அந்த வீட்டை எரிச்சு விட்டு போகிறாங்க. யார்டான்னு பார்த்தா கிஷோர் தான். ஆக்சுவலி கிஷோர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கார்.
ஸோ இவங்க 2 பேரும் சாகட்டும்னு நினச்சி தான் கொளுத்தி விட்டுட்டு வந்திருப்பாரா என்ன, இல்லை உள்ளே இருக்கிறது யாருன்னே தெரியாமல் நம்ம இருக்கிற தடையும் தெரியக்கூடாதுன்னு அழைச்சிட்டு வந்தாரான்னு தெரில. ஏன்னா ஹீரோயினை இவர் லவ் பண்ணியிருக்காரு, எப்படி இவர் ஹீரோயினை கொல்லணும்னு நினச்சாருன்னு தெரில. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்குமே டவுட்டு, அந்த பாடி கிஷோரோட பாடியாக இருக்க சான்ஸ் இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதனால எதுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிஷோரோட வீட்டில் ஏதோ முடிக்குது கிடக்குதான்னு எடுத்து பார்த்து 2 மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்கன்னு சொல்கிறாரு. சீனை கட் பண்ணால் அந்த எரியிற வீட்டிலேருந்து எப்படியோ ஹீரோயினையும் காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் காயம் இருக்கும், அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஃப்ரெண்டுமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஓரளவு கெஸ் பண்ணிடுறாரு, கண்டிப்பாக கிஷோர் இறந்துருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம 2 பேரையும் கொல்லக்கூட கிஷோர் ட்ரை பண்ணியிருந்துருக்கலான்னு எனக்கு உள்ளுணர்வு தோணுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கிஷோர் ஏன் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணணும், அவன் இறந்துட்ட மாதிரி ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஹீரோ டவுட்டோட இருக்க. அப்போதான் ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அதுக்காக மன்னிச்சிருங்க, நான் இப்போ அதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பென்ட்ரைவ் பற்றின மேட்ரு ஏற்கனவே தெரியும், கிஷோர் என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் கிஷோருக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆகிருக்கும். இவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம 2 பேரும் வேலை பார்க்குற கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு தெரிஞ்சு தான் நம்ம அங்கே வேலை பார்க்குறோம். திடீர்னு அந்த கம்பெனிக்கு எப்போனாலும் இழுத்து மூடுற சுச்சுவேஷன் வரலாம், போலீஸ் வந்து ஓனரை அரெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷனும் வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் சீக்கிரமே வரப்போகுது, நான் தான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கம்பெனியை சீக்கிரமே இழுத்து மூடிடுவாங்க, ஓனரே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் எனக்கு வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கிஷோர். இதுக்கு ஹீரோயினும் நீ எப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்புற, ஒருவேளை அவங்களுக்கு தேவையான காரியம் கிடச்சதுக்கப்புறம் நம்மளை கழட்டி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதுக்கு தான் நான் இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன், நான் தானே அந்த கம்பெனியோட கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ கம்பெனிலேருந்து ஒரு 10 கோடியை நான் திருடலான்னு இருக்கேன், அந்த கணக்கையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருவேன்னு சொல்லும்போது ஹீரோயினுமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ தான் கிஷோர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அந்த கிளைண்ட்டோட டீட்டெயிலெலாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா டெக்னீஷியனோட ஹெல்ப்பும் தேவை, அந்த டெக்னீஷியனுக்கும் மேலே ஒரு கண்ணுன்னு தெரியும், அதனால் நீ அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்ண, இந்த டீட்டெயிலெலாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்தா அவனுக்கு 1 கோடி தரோன்னு ஆஃபர் பண்ணி அவனையும் நம்ம பிளான்குள்ளே இழுக்க சொல்கிறாரு. சரி, இந்த டெக்னீஷியனும் ஹீரோயினுக்காக ஓகே சொல்லி நான் டவுன்லோட் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் என் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ண முடியாது, இன்னொருத்தரோட லேப்டாப் தேவைன்னு சொல்லும்போது தான் கிஷோர் அவனோட லேப்டாப்பை தர ரெடியாக இருக்கான்னு சொல்லும்போது தான் டெக்னீஷியனும் சரி நான் கிஷோரோட லேப்டாப்லேருந்து டவுன்லோட் பண்ணி தந்துடுறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் 2 நாள் வெளியூர் போகிற வேலை இருக்குது, நான் வெளியூர் போயிட்டு வந்து 2 நாள் கழித்து ஓனர்கிட்ட இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நானே சொல்லிடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் அதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு டெக்னீஷியனும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி அவரோட லேப்டாப்லேயும் போட்டு காமிக்கிறாரு. டெக்னீஷியனும் அந்த கிளைண்ட் டீட்டெயிலாம் கிஷோரோட லேப்டாப்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் ஏற்றி அந்த டெக்னீஷியன் அவரோட லேப்டாப்பில் போட்டு காமிப்பார். அதில் எல்லாரோட டீட்டெயிலும் நல்லா விசிபிள் ஆகும், ஏன்னா டெக்னீஷியனோட லேப்டாப்பில் அந்த என்கிரிப்ட் பண்ணுற கீ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாரு, அதனால் எல்லாமே விசிபிள் ஆகுது. ஸோ டக்குன்னு பென்ட்ரைவையும் ஹீரோ பார்த்துட்டு பிடுங்கிக்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கே 1 கோடி பணம்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் கேட்கும்போது, அது இப்போ கொஞ்சம் டவுட்டு தான், ஒரு 2 நாள் கழித்து நான் தரேன்னு சொல்லிட்டு மழுப்புற மாதிரி பேசவும் டெக்னீஷியன் ஏமாத்துறாங்கன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினுக்குமே வருத்தம், நம்ம 1 கோடி தரேன்னு சொல்லி தானே அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் என்ன கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரும் சொல்கிறாரு. இப்போ நேராக அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான இன்னொருத்தரை போய் பார்க்க போகிறாரு. ஸோ இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிஷோரும் சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணுறாங்க. இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி பிளாக் மணியை ஒயிட் மணியாக ஆக்குற எல்லா ப்ரொசீஜருமே தெரியும். இப்போ இவங்க கம்பெனி மூலயமா கிளைண்ட் டீட்டெயில் எல்லாம் ஒரு பென்ட்ரைவில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கிளைண்ட் டீட்டெயிலாம் இவருக்கு கிடச்சிச்சின்னா இவர் அந்த பிஸ்னஸை பண்ணலாம், அந்த கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு பார்ட்னராக கிஷோரையுமே கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி கிஷோருக்கு போலீஸ் மூலியமாகவும் பெனிஃபிட் கிடைக்க போது, ஃப்ரெண்டு கூடயும் சேர்ந்து பிஸ்னஸும் பண்ண போகிறாரு. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு கட் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு ஃப்ரெண்டு கீழே லிஃப்ட்டில் இறங்கும்போது ஓனரோட அடியாள் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நடக்கிற எல்லா தகவலையுமே ஃப்ரெண்டு தாங்க அடியாளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டை ஒரு பகடக்காயாக அடியாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது தெரியாமல் ஹீரோயின் எல்லா உண்மையும் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. தங்குறதுக்கு
ஒரு சேஃப்டியான இடம் வேணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பங்களா ஒன்று இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம தங்குறதுக்கான 2 ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம அங்கே போய் தங்குவோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஸோ கிளைண்ட் டீட்டெயிலாக ஒரு பென்ட்ரைவில் ஏற்றிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை போட்டு பார்த்தா அது எதுவுமே டீட்டெயிலாக விசிபிள் ஆகலை, ஒரு மாதிரி முட்டையாக வருது. இது என்கிரிப்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா விசிபிள் ஆகும்னு தெரிய வருது. கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை எப்படி பென்ட்ரைவ்ல எல்லாம் விசிபிள் ஆகுதான்னு பார்க்காம கூடவா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை அவன்கிட்ட போட்டு காட்டும்போது எல்லாமே கிளியராக இருந்துச்சு, நான் அவனுக்கு ஒருவேளை 1 கோடி ரூபா பணம் தரலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா என்னன்னு தெரில அந்த டெக்னீஷியன் சொல்லி இங்கே ஒரு பக்கம் இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. நீ 1 கோடி பணம் தராதனால தான் டெக்னீஷியன் இப்படி பண்ணியிருப்பான், நம்ம உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசுனா 1 கோடி ரூபா மணி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆஃபர் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு சைட்லேயும் அடியாள் அனுப்பி அவன் தங்கியிருக்க இடத்துலேருந்து அவனை கடத்திட்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடியாளுங்களாம் வரது தெரிஞ்ச டெக்னீஷியனும் எப்படியோ பேக் சைடு வழியாக தப்பிச்சு ஆட்டோவில் போயிட்டுருக்காரு. அதே நேரத்தில் கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி 1 கோடி ரூபா உனக்கு பணம் தரோம், நாங்கள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பேசுகிறோன்னு சொன்ன உடனே டெக்னீஷியனும் கொஞ்சம் உஷாராகி நீங்கள் எதை பற்றி பேசுனீங்கன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி சிம்மையும் தூக்கி போட்டுடுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த பென்ட்ரைவ் கண்டிப்பாக வந்து கிஷோர்கிட்ட தான் இப்போ கையில் இருக்க வாய்ப்பு இருக்கான், உயிரோடு இருந்தான்னா. இப்படி நம்பரை வச்சு நம்ம இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ணலாமா, அதே மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் அவங்க எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லொக்கேஷனை கூட ட்ரேஸ் பண்ணலாம். அதனால் உன்னோட டெக்னீஷியன் ஃப்ரெண்டோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது, அவனை வேணால் கூப்பிட்டு நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே அதே டைம் ஓனரை காட்டுறாங்க. ஓனர்கிட்ட அடியாலும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நான் அவளை நல்லா மிரட்டி வச்சுருக்கேன், அவளுக்கு பென்ட்ரைவ் கிடச்சா கண்டிப்பாக நம்மள்ட்ட தான் கொடுப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேரையுமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காரு. ஹீரோயின் கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு உங்களோட காரு அங்கே போயிருக்கு, நீங்கள் தான் அந்த காரில் இருக்கீங்கன்னு கன்ஃபார்மாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்கள் கூட இன்னொருத்தரும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, அது யார், கிஷோரா உங்கள் ஃப்ரெண்டா? பத்தாயிரத்துக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு நீங்கள் எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் ரிட்டர்ன் ஆனதும் தெரிய வருது, எதுக்காக அங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினு கேட்க, ஃப்ரெண்டுக்கும் இதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது எதுக்கு அங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே ஒன்றும் புரியலை. இப்போ தான் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியனோட ஹெல்ப்பை கோயிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், ஆனால் டெக்னீஷியனுக்கு 1 கோடி பணம் தராமல் கிஷோர் மழுப்புனதை பார்த்து கிஷோர் மேலே எனக்கு டவுட் வந்துருச்சு, அதனால் நான் அவனை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவனோட ஃபோன்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்து செக் பண்ணும்போது அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்காருன்னு தெரிய வருதுன்னு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வேலை முடிஞ்சோடனே என்னையுமே அவங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிய வந்தனால எப்படியாவது இவங்ககிட்டையும் தப்பிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் கிஷோர் ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை உடனே பார்க்கணுன்னு வர சொல்லியிருக்காரு, நம்ம பென்ட்ரைவ்லாம் கொடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் எஸ்பி நம்மளை பார்க்கணுன்னு கூப்பிடுறாரு. நேராக அவர் நம்ம போய் பார்க்கலாம், நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்டனால நம்ம ஆஃபரை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அன்னைக்கே கூப்பிடுறதுக்காக வந்திருப்பார். அவரோட கார் வந்து சர்வீஸில் இருக்கனால அன்னைக்கு ஹீரோயினோட காரில் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பேரும் போயிருப்பாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல தான் இருக்கார், நம்ம அதனால் அங்கே போவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, சேர்ந்து மீதி ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோயின் கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல மீட்பு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஏரியோட ஓரத்தில் இவங்க ஒதுக்குப்புறமா காரை நிறுத்துறாங்க. ஹீரோயினுக்குமே டவுட், என்ன ஆள் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துக்கா போலீஸ் ஆஃபீஸர் வர சொன்னார்னு கேட்கும்போது, ஆமாம் இங்கே தான் வர சொன்னார், நீ கார்லேயே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு பேக் சைடு போய் ஏதோ டூல்ஸ் எடுக்கிறாரு ஹீரோயினை கொல்றதுக்காக. இது சைடு மிரர் வழியாக பார்த்த ஹீரோயின் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த கிஷோர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நான் தான் ஒரு பெரிய மரக்கட்டையை வச்சு அவரோட தலையிலே அடித்தேன். அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. பல்ஸ் பார்க்கும்போது பல்ஸே இல்லை, அதனால் அவர் பாடியை இழுத்துட்டு போய் நான் அந்த ஏரியிலே தள்ளி விட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸரும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கிஷோர் உயிரோடு தான் இருக்கார், அதனால் உங்கள் மேலே கொலைக்கேஸ் எதுவும் வராது, பத்தாயிரத்துக்கு நீங்கள் தற்காப்புக்காக தானே அவர் அடிச்சிங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், கிடச்ச பாடி கிஷோரோட பாடி இல்லைங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. பத்தாயிரத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வில்லனோட அடியாளுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமும் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி கேட்கும்போது தான் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னோட ஃபேமிலி தங்கச்சி எல்லாம் பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான்
வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் கூட இருந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற அப்டேட்டை நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸரும் நீங்கள் அப்போ கூட ஹீரோயினுக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன தான் அப்டேட் கொடுத்தாலும் அவள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹீரோயினுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பத்தாவதுக்கு ஃப்ரெண்டுமே ரொம்ப ஃபீல் பண்ணி சாரிடின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் பரவாயில்லடி, உன் ஃபேமிலியை தானே மிரட்டி வச்சுட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேரும் அந்த டெக்னீஷியனை தான் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு, உன் பேரை சொல்லி தான் 1 கோடி பணம் தரோம்னு சொன்னாங்க, நீ கேட்டு நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடாது, அது என்ன நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இவரும் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்கிரிப்ட் பண்ணுற அந்த கீயை நான் ஒன்றும் ஹீரோ கிஷோருக்கு தரக்கூடாதுன்னெலாம் நினைக்கல, அவன் 1 கோடி பணம் கேட்டு தர முடியாதுன்னு சொன்னான் இல்லையா, அதனால் அவன் மேலே எனக்கு சந்தேகம், அவனும் கேட்கல, நானும் அதை கொடுக்கல, அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் என் நோக்கம் கிடையாது, இந்த என்கிரிப்டோட கீன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாரு. பத்தாவதுக்கு ஹீரோயின் பேர் சொல்லி ஒரு கால் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பரையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினும் அந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த காலை எடுக்கிறது கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நீ எப்படியும் எங்களை காண்டாக்ட் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பத்தாவதுக்கு ஹீரோயினும் ஒரு டீல் போடுறாங்க, உங்களுக்கு அந்த என்கிரிப்டட் கீ வேணும், எனக்கு வந்து அந்த பென்ட்ரைவோட ஒரு காப்பியும் 1 கோடி பணமும் டீல் பேசின மாதிரி வேணும்னு சொல்லவும் சரின்னு கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாரு. எங்கே வரணுங்கிற ஒரு பிளானை செட் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாறு வேஷத்துலேயும் வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஹீரோயினும் என்கிரிப்டட் கீயை கொடுத்துட்றாங்க. இவரும் ஒரு ஹீரோயின் பேசினபடியே 1 கோடி ரூபாய் காசையும் அந்த பென்ட்ரைவோட இன்னொரு காப்பியையும் கொடுத்துட்றாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பர்தா போட்டுட்டு ஒரு லேடி வந்து உட்காடுறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, கிஷோரு தான். ஸோ இவருக்கு டீட்டெயில் எல்லாமே கிடச்சிருச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அவர் வெளில போகும்போது நம்ம ஓனரோட அடியாளுங்க வந்து அட்டாக் பண்ணி அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ அவுட்டு. அடுத்து ஹீரோயினும் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு மாறு வேஷத்தில் வந்தார் இல்லையா கிஷோர், அவரும் ஹீரோயினை பார்த்து பேசுகிறதுக்கு தான் வந்திருப்பார். பேசக்கூட நேரம் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடக்கிறனால அவரும் அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு போயிட்டுருப்பார். ஸோ கிஷோர் ஓடுறதை பார்த்த ஹீரோயின் ஒளிஞ்சிருக்காங்க, அவன் இந்த சைடு வந்து அவனை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிஷோர் இந்த வழியில் வர பின்னாடி ஒரு கட்டை எடுத்து கிஷோரோட தலையிலே அடிக்கிறாங்க. இப்படி கிஷோருக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும்போதே அடுத்து கொஞ்ச நேரத்தில் அங்கே வில்லனோட அடியாள் வந்துடுறாரு. வந்தவர் கரெக்டாக கிஷோரை ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. அடுத்து ஹீரோயினையும் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நல்ல வேலைங்க அங்கே ஹீரோ வந்து ஓனரோட அடியாளோட சண்டை போட்டுட்ருக்காரு. அதே டைமில் அங்கே போலீஸ் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. வில்லனோட அடியாளை உயிரோட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த பென்ட்ரைவும் அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ ஓரளவு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு வழக்கம் போல் வந்திருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு. ஓனர் எஸ்கேப் ஆகிட்டார், இருந்தாலும் 2-3 நாளில் அவர் எங்கே போய் ஒளிஞ்சாலும் நாங்கள் பிடிச்சிருவோம். இவங்களுக்கு பின்னாடி இருந்த பெரிய பெரிய ஆளுங்களும் மாட்டிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, நீங்கள் எப்போதும் போல் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இன்னொரு டெஸ்ட் அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் மேலே சந்தேகப்பட்டு நாங்கள் உங்கள் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணோம், உங்கள் பேர் பவித்ரா கிடையாது, இதுக்கு முன்னாடி உங்கள் பேர் அஞ்சலி தானேன்னு சொல்லிட்டு உங்கள் கதையை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு அக்கான்னு சொல்லிட்டு 4 பேர் ரொம்ப சந்தோஷமாக வெளியூரில் ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோனோட அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர், இது மாதிரி பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மேலேருந்து தவறி விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் தான் வாழ்ந்திருப்பாங்க, ஹீரோயின் அவங்க அக்கா அம்மா. இவங்க நல்லா நிம்மதியாக தாங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒரு தடவை மாடியில் ஹீரோயின் அவங்க அக்கா 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து 2 பசங்க ஹீரோயினுக்கு சாக்லேட்டை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை இல்லையா, சாக்லேட் கொடுத்தோன்னா அவங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. 15 வயசான அவங்க அக்காவை இந்த 2 பசங்களும் சேர்ந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சரியாக பேசவே இல்லை. ஒரு 6 மாதம் கழித்து அவங்க அக்கா தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற மன வருத்தத்தில் ஹீரோனோட அம்மாவும் உடம்பு சரியாமல் இருந்து அவங்களும் கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் ஹீரோயின் நர்சிங் படிச்சிருப்பாங்க. ஒரு 2 பேரால் இவங்க குடும்பமே சதஞ்சு போச்சு இல்லையா, அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. பத்தாவதுக்கு அவங்களுக்கு தண்டனை கூட கிடச்சிருக்காது. அவங்க 2 பேருமே அந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அதனால் போலீஸ் ஆஃபீஸராலையும் அவங்கள கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால் அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த 2 பேரையும் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கான ஏதோ ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அந்த 2 பேரில் ஒருத்தரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட அக்காவை ரேப் பண்ணி கொன்ன 2 பேரில் ஒருத்தர் தான்
கிஷோர். அதனால் இவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கே வந்து இவர் கூட பழக்கமாகி இவரே லவ் பண்ணுற மாதிரி நடித்து இவரே கொல்ல பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரம் கொன்றக்கூடாது, இவரோட இன்னொரு கூட்டாளி யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இருக்குது, அவருக்கு கூட இவர் காண்டாக்டில் இருக்காருன்னு தெரிய வந்தோடனே ஒருவேளை அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு ரேப் பண்ண இன்னொரு ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அதனால கிஷோரை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ஜூஸில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து குடிக்க வச்சுருப்பாங்க. இவங்க தான் நர்சிங் படிச்சிருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை கிஷோர் மேலே செலுத்துகிறாங்க. அதில் அவர் இன்னும் வீக் ஆகிடுறாரு. ஸோ விச ஊசியாக என்னன்னு கூட தெரிலங்க. அதுக்கப்புறம் கார் டிக்கியில் வச்சு அப்போ தான் நியூஸ் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு ஒரு ஏரியில் நடந்திருக்கு, 2 கம்பார்ட்மெண்ட்டு தண்ணி கடியில் போயிடுச்சுன்னு தெரிய வருது. நிறையா பாடி தண்ணிக்கு மேலே மறந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னே இது ஒரு நல்ல சான்ஸாக தெரியுது. அதனால கிஷோரோட பாடியை அவங்களோட கார் டிக்கியில் வச்சுட்டு இவங்க மட்டும்தான் அன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து நிறையா பாடி ஒரு ஏரியில் மறந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியில் இவரோட பாடியையும் தள்ளி விட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு இவங்க பார்க்கும்போது அவருக்கு பல்ஸ் இருந்திருக்காது, அதனால நான் அவர் இறந்துட்டாருன்னு நினச்சேன். அவரோட பாடியை பார்க்கும்போது தான் இது வேற ஆளோட பாடி, அவன் அன்னைக்கே தப்பிச்சிட்டான்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, சில நேரம் பாடி ரொம்ப வீக்காக இருக்கப்போ பல்ஸ் கூட ரொம்ப மைல்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, அதனால் உங்கள் மேலே எந்த கேஸும் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு இன்னும் என்கிட்ட எத்தனை பொய் தாம்மா நீ மறைச்சிருக்குன்னு கேட்கும்போது, இல்லை அவ்வளோதான், நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு வராங்க. இங்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு அப்போ தான் இன்னொருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோயினோட அக்காவை ரேப் பண்ணது 2 பேரில் ஒருத்தர் கிஷோர் இல்லையா, இன்னொருத்தர் கிஷோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, நம்ம படத்தோட ஹீரோ தான். ஹீரோவும் கிஷோருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேரும் தான் சின்ன வயசில் நம்ம ஹீரோயினோட அக்காவை ரேப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பென்ட்ரைவோட பிளானு, போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஹீரோவோட ஐடியா தான். கிஷோரை நீ ஹெல்ப் பண்ணு, நம்மளுக்கு இந்த மாதிரி பணம் நமக்கு போலீஸ் சைட்லேருந்து தருவாங்க, அதில் எது கிடைச்சாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ கடைசியாக கிஷோர் சாகுறதுக்கு முன்னாடி கூட கிஷோரோட ஹீரோக்கு பேசுகிற சான்ஸ் கிடச்சிருக்கும். எங்கடா நீ 10 கோடி கம்பெனிலேருந்து எடுத்தியே, அந்த காசெல்லாம் எங்கே வச்சுருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின் பேரில் ஓப்பன் பண்ண லாக்கரில் தான் வச்சுருக்கேன், அவன் அந்த காசுலாம் எடுத்துட்டான்னு சொல்லி கிஷோர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது ஹீரோயினுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து, நீ எதுவும் பதில் சொல்லாத, நான் பேசுகிறத மட்டும் கேளுன்னு சொல்கிறாரு. உங்கள் அக்காவை ரேப் பண்ண அந்த இன்னொரு ஆளும் உன் கூடயே இருக்க அந்த ரிப்போர்ட்டர் தான் சொன்னோன்னே உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. நீ ஒன்றும் பயப்படாத, ஃபோனை சைலண்டில் போடு, நான் போலீஸ் ஆஃபீஸரை நீ இருக்க இடத்துக்கு அனுப்பியிருக்கேன், அவங்க வர வரைக்கும் நீ எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஹீரோயின்மே பயந்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாமேன்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை ஒன்றும் பண்ணல, உயிரோட விட்டுடுறேன், உன் லாக்கரில் இருந்த அந்த 10 கோடி பணம் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லிடுன்னு சொல்லும்போது, நான் பிளான் பியா ஒருவேளை அவங்களெல்லாம் கொல்ல முடியலன்னா அவங்களுக்கு இந்த பணம் கிடச்சிடக்கூடாது, அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் அந்த பணம் எல்லாத்தையும் எரிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர டென்ஷன், ஹீரோயினை கொல்ல வராரு. ஆக்சுவலி ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தா இவரு தான் கடைசியில் வில்லனாக இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை நடக்குது. அந்த பில்டிங்கில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால நிறைய கயிறுலாம் தொங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கயிறை ஹீரோவோட கழுத்துலேயே சுற்றி அவரை பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, அவர் தூக்கில் இறந்த மாதிரி தொங்கி இறந்து கிடக்குறாரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோயின் நினச்சபடியே அவங்க அக்காவை ரேப் பண்ண 2 பேரையுமே கொண்டுட்டாங்க. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.